ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஒரு ப்ளவுஸோட ஸ்லீவ் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். அந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்க நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு ப்ளேலிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை டச் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதில் ப்ளவுஸ் டிசைன் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ண நிறைய ப்ளவுஸ் வீடியோஸ் வந்து அதில் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். வேணுங்கிறவங்க அதுக்குள்ளே போய் செக் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்லீவோட ஒர்க் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது நான் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். ஜரி த்ரெட்டில் டயாலஜி பிராண்டு 754 எடுத்திருக்கேன். நீடில் பார்த்திங்க அப்படின்னா அயன் நீடிலில் த்ரெட் நீடில் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது 2 லைன் வந்து ஜரி த்ரெட் கொடுத்துட்டு இப்போ 3rd லைன் வந்து சாரி கலரில் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ஒரு 4 லைன்ஸ் நம்ம கொடுக்கும்போது டைலருக்கு ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கும். அதை டைலரை பேஸ் பண்ணி இந்த லைனை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம், அப்படி இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த மாதிரி பேசிக் செயின் எப்படி போடணும் அப்படின்னு தெரியலனா நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட ப்ளேலிஸ்ட் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதை பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், எண்டில் வந்துட்டோம். இங்கே எண்டு வரும்போது எண்ணாட் போடுறத எப்படி அப்படிங்கிற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனால் நான் அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்து எப்படி ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறேன். பாருங்கள், அடுத்து சுகர் பீட் எடுத்திருக்கேன். சுகர் பீடில் ப்ரிசோ பிராண்டு ப்ளஸ் நம்ம ஸ்டிச் பண்ண யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த த்ரெட் பார்த்திங்க அப்படின்னா மிஷின் த்ரெட்லேயும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நரம்பு, இப்போ வந்து ட்ரெண்டிங்காக வந்து நரம்பு யூஸ் பண்ணுறாங்க. அந்த நரம்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேண்ட் வந்து ஸ்வெட் ஆகாமல் இருக்கணும். ஸ்வெட் ஆச்சு அப்படின்னா அந்த நரம்பை சுற்றி கொடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் கையெல்லாம் வழுக்கி கொடுக்கும். ஸோ அதில் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்த லைனுமே வந்து 2 சுகர் பீட் தான் கொடுக்குறேன். 2 பீட்ஸாக கொடுக்கும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இடையில வந்து கொடுத்துருக்கிறது 3mm பீட்ஸு. அந்த பீட்ஸை ஸ்டிச் பண்ணும்போது ஒவ்வொரு பீட்ஸாக ஸ்டிச் பண்ணுங்கள். சுகர் பீட் அப்படின்னா 2 பீட்ஸாக ஸ்டிச் பண்ணும்போது ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இதுக்கு வந்து த்ரெட் நீடில் யூஸ் பண்ணலை, நான் பீட் நீடில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். த்ரெட் ஒர்க் கொடுத்தா மட்டும்தான் நம்ம த்ரெட் நீடில் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி பீட் ஒர்க் கொடுக்கும்போது பீட் நீடில் தனியாக இருக்குது, அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரும். இதுலேயே வந்து துலிப் நீடில் இருக்குது. அது பிராண்டு பார்த்திங்க அப்படின்னா துலிப்புன்னு கேட்டால் கொடுப்பாங்க. இது வந்து அயன் நீடில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக ஸ்பீட் வரும். ஃபினிஷிங்கும் வந்து நீட்டாக இருக்கும். சீக்கிரம் ஒர்க் பண்ணி முடித்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே இந்த மாதிரி அயன் நீடில் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அயன் நீடிலில் நம்ம மெயினாக பார்த்து வாங்க வேண்டியது அந்த ஹூக் பகுதி இருக்கு இல்லையா, அந்த முனைப்பகுதி வந்து நமக்கு நல்லா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியாக வந்து நீங்கள் ஸ்டிச்சஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டோன் செயின் வந்து நான் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் க்ளூ வச்சு அப்ளை பண்ணல, அப்படியே டைரெக்டாக ஸ்டோன் செயினை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகிறேன். இந்த ஸ்டோன் செயின் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட ப்ளேலிஸ்ட்டையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஸ்டிச் பண்ண மெத்தட் வந்து நிறைய பேர் இப்போது ட்ரெண்டிங்காக யூஸ் பண்ணுற மெத்தடு. அந்த மெத்தடும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த வீடியோவையும் நான் அப்லோட் பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைன் சுகர் பீட் கொடுக்குறோம். இந்த மாதிரி ஹெவியான, அதாவது ஒரு 4 to 5 லைன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 1700 ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் தாராளமாக சார்ஜ் பண்ணலாம். இதுக்கு மேலே அங்கங்கே புட்டாஸ் கொடுத்து நீங்கள் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 1500 ரேஞ்சுக்கு வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்லீவோட சென்டர் பார்ட்டை எடுக்க போகிறோம். எந்த ஒர்க்காக இருந்தாலும் ஸ்லீவோட சென்டர் மெயின். இப்போ இந்த மாதிரி 2 சைடும் வளைஞ்சி இருக்கிற மாதிரி ஒரு பேப்பர் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா சார்ட் பேப்பர். உங்கள்கிட்ட என்ன திக்கான பேப்பர் இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஸ்டென்சில் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஸ்லீவ் சென்டரில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக கரெக்டாக நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணணுமோ அதுக்கேற்ற மெஷர்மெண்ட் வந்து கிடைக்கும்.
நீங்கள் இதுக்காக தனியாக ட்ரேசிங் எடுத்தீங்க அப்படின்னா டைம் எடுக்கும். ட்ரேஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து நமக்கு மிஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான ஒர்க்குக்கெலாம் இந்த மாதிரி ஸ்டென்சில்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்து நமக்கு நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், லெஃப்ட்டு ரைட்டு 2 சைடும் முடிச்சுட்டேன். இப்போது இந்த பீட் நீடில்ல பீடு வந்து இன்சர்ட் பண்ணுறேன். இது வந்து 2 mm பீட்ஸு. இந்த மாதிரி தான் பஞ்சில் வர பீட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணணும். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணும்போது உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். சீக்கிரமாக வந்து அதாவது பீடை வந்து ஸ்டிச் பண்ண முடியும். ஓகேங்களா? நம்ம சுகர் பீடாக இருந்தால் நமக்கு கிராம்ஸில் வரும். இந்த மாதிரி கொட்டி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பஞ்ச் பீட்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அந்த கர்வ் ஷேப் இருக்கு இல்லையா, அந்த ஷேப்க்கெல்லாம் நான் இந்த மாதிரி 2 mm பீட்ஸ் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சி அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் வந்து சுகர் பீட்ஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி 2 mm பீட்ஸ் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒர்க் வந்து சீக்கிரமாக ஃபினிஷ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நான் ஜரி த்ரெட் கொடுத்து செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஜரி த்ரெட் கொடுத்து நீங்கள் செயின் ஸ்டிச் கொடுத்தீங்க அப்படின்னா நார்மல் ஒர்க் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங்கோட நீட்டாக இருக்கும். இது வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிராண்ட் லுக்காக தெரியும். இதுவே வந்து உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பார்டர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து கொஞ்சம் ஒரு 2.5 to 3,000 ரேஞ்ச் உள்ள ப்ளவுஸு. ஸோ அதனால் நான் இதுக்கு வந்து இந்த மாதிரி பார்டர் கொடுக்குறேன். பாருங்கள், இப்போ நார்மல் லுக்கு விட இது கொஞ்சம் கிராண்ட் லுக்கு இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திலகம் ஷேப்பு சார்ட்டில் எடுத்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் நான் ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் கொஞ்சம் நல்லா கையை டைட்டாக பிடிச்சி இந்த மாதிரி மார்க் பண்ணனால எனக்கு வந்து அந்த சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கிளாத் லூஸ் ஆகிடுச்சு. அதே மிஸ்டேக்கை வந்து நீங்கள் பண்ண வேண்டாம். நான் இப்போது எடுத்துகிட்டு இதை வந்து டைட் பண்ணிடுவேன். இருந்தாலும் நம்மளுக்கு அந்த மாதிரி பண்ணும்போது டபுள் ஒர்க்கு. ஸோ மெதுவாக வச்சு இந்த மாதிரி அழகாக நீட்டாக நீங்கள் ட்ரா பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே மாதிரி ஷேப் கிடைக்கும். இப்போது இந்த திலகம் ஷேப்பில் சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஷேப்லையே நம்ம சுகர் பீட் வச்சு அவுட்லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே வந்து த்ரெட் ஒர்க் கொடுக்க போகிறேன். த்ரெட் ஒர்க் கொடுக்கும்போது நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கணும். ஸோ நான் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் த்ரெட் ஒர்க் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு த்ரெட் ஒர்க் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவுட்லைனும் கொடுக்கலாம். இப்போது 2 பீடாக வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா பீடு ஒர்க் எப்படி பண்ணணும், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணிவிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து த்ரெட் ஒர்க்லாம் எடுங்க. ஏன்னா எடுத்த உடனே த்ரெட் ஒர்க் பண்ணும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த த்ரெட்லாம் கட் ஆகி போகும். நீங்கள் ஓரளவுக்கு வந்து நார்மலாக இந்த மாதிரி ஒர்க்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளவுஸில் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது த்ரெட் ஒர்க்கில் நாங்கள் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சு ஃபாலோ பண்ணுறேன். இந்த ஸ்டிச்சஸ் எப்படி போடணும் அப்படிங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புரியும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டிச்சஸையும் நம்ம ரொம்ப ஸ்லோ மோஷனில் காட்டினோம் அப்படின்னா வீடியோ லென்த்தாக போயிடும். ஸோ அதனால் நான் ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன். இது லாங் அண்ட் ஷார்ட்டு 2 சிம்பிளான ஒரு ஸ்டிச்சு தான். இது ஃபில்லிங் மெத்தடில் வந்துடும். இந்த ஸ்டிச்சஸ் எப்படி போடணுங்கிற வீடியோ இருக்குது. செக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், 2 சைடுமே வந்து லாங்கு ஷார்ட்டு. த்ரெட் ஒர்க் போடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும். சில்க் த்ரெட் அப்படிங்கிறனால கண்டிப்பாக கட் ஆகும். ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் கவனமாக பண்ணணும். இப்போ வந்து இந்த ப்ளவுஸோட கலர் பார்த்திங்கன்னா டார்க் பிங்க்கு. அதுலேயே லைட் ஷேடு எடுத்து நான் ஒரு திலகம் ஷேப்க்கு ஃபில் பண்ண போகிறேன். இன்னொரு திலகம் ஷேப்க்கு சாரியோட கலர் க்ரீன் கலர். அந்த க்ரீன் கலரை ஒர்க் பண்ண போகிறேன். ஒரே கலராக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ 2 கலரும் மிக்ஸ் ஆகி இருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். இப்போது ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது அந்த லீஃபோட அந்த திலகமோட சென்டர் பார்ட் இருக்கு இல்லையா, அதில் 2 சைடும் மார்க் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு இப்போ சென்டர் பார்ட்டில் ஒரு 8 பீட்ஸ் வச்சு நாட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது வந்து ஒரு பார்டர் ஒரு ஷேப். இந்த ஷேப் வந்து பார்க்க நீட்டான லுக் கொடுக்கும். இப்போ நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா திலகம் ஷேப் சுற்றியும், அந்த இடத்துலலாம் 2 சுகர் பீட் ப்ளஸ் ஒரு 3 mm பீட்ஸ் இந்த மாதிரி வச்சு சிங்கிள் லாக்கிங் மெத்தடு இருக்கு இல்லையா, அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நான் லாக் பண்ணுறேன். இந்த மாதிரி லாக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எடுத்த உடனே வராது. ஏன்னா சில்க் த்ரெட் அப்படின்னாலும் நமக்கு கஷ்டம்தான்.
இதுவே வந்து ஜரி த்ரெட்னால் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மிஷின் த்ரெட் அப்படிங்கும்போது நமக்கு ப்ராக்டிஸ் வேணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பண்ணும்போது தான் இந்த மாதிரி உங்களுக்கு லாக்கிங் மெத்தட் வரும். இதுக்கு வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பீட்ஸ் வந்து நல்லா லாக் ஆகிடும். ஃபினிஷிங்கும் நமக்கு நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபைனலான லுக் இது தான். நமக்கு ஒர்க் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். ஒரு சைடு வந்து இந்த பிங்க்லேயே லைட் ஷேடு எடுத்திருக்கேன், இன்னொன்று வந்து க்ரீன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.